लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्दतिधरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலின்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்குருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2642வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய 4 பிரபந்தங்களில் ஒன்றான திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தை கடந்த 2 நாட்களாக அனுபவித்து இன்றைக்கு 3வது நாளாக அனுபவிக்க உள்ளோம். ரிக்வேதத்திற்கு பொருளாக அமைந்துள்ள இந்த திருவிருத்தத்திலே 100 பாசுரங்கள், அதில் 2 பாசுரங்களை அனுபவித்தோம். இன்றைக்கு 3வது பாசுரம். முதலிலே திருவிருத்தத்தினுடைய தனியன். கருவிருத்த குழி நீத்த பின் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு உருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓர் அடி கற்று இரீர் திருநாட்டகத்தே. இப்போது முதல் பாசுரம் தானான தன்மையிலே விண்ணப்பம் செய்தார் ஆழ்வார். 2வது பாசுரத்திலே தோழியாக இருந்து பராங்குச நாயகியினுடைய நிலைமையை பற்றி பேசினார். அப்படி பராங்குச நாயகிக்காக பரிந்து பேசிய தோழியினுடைய நிலைமையிலிருந்து பேசிய 2வது பாசுரத்துக்கு பதில் உரைக்குமாறு ஆழ்வாரே பராங்குச நாயகியாக மாறி தலைவியே தன்னுடைய நெஞ்சத்தை வெளிப்படுத்துகிற பாசுரம் இந்த பாசுரம். 3வது பாசுரம். குழல் கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல் தன் துழாய் அழல்போல் அடும் சக்கரத்து அண்ணல் விண்ணோர் தொழ கடவும் தழல்போல் சிவந்த அப்புள்ளின் மேல் அப்புள்ளின் பின்போன தனி நெஞ்சமே. 3 வித்தியாசமான விஷயங்களை சொல்லுகிறார். குளிர்ச்சியான துளசி மாலையை ஏந்திருக்கிறான். நெருப்பு போன்ற கண்களை உடைய கருடன் மீது ஏறியிருக்கிறான். அசுரர்களை ராட்சசர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக நெருப்பை போல சுழலக்கூடிய சக்கரத்தை பெற்றிருக்கிறான் என்று குளிர்ச்சியையும் சூட்டையும் ஒரே நேரத்திலே கையாளக்கூடியவனாக பெருமாள் இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமாளை பின்தொடர்ந்து போன என் நெஞ்சம் அவனை விட்டு வருமோ வராமல் அங்கேயே நின்று விடுமோ என்று கேட்கிறார். குழல் கோவலர் மடப்பாவையும், அழகான தலைமுடி, சுருட்டியான தலைமுடி, 5 லட்சணத்தோடு இருக்கக்கூடிய தலைமுடி என்றெல்லாம் பார்த்தோம். வாசனை நிறைந்தது, நீண்டது, நீண்டிருப்பது, வாசனை மிக்கது என்பதெல்லாம் 5 விதமான நறுமணங்களை உடைய 5 விதமான பண்புகளை கொண்ட அழகிய திருமுடியை கொண்டவள் மடப்பாவை என்று சொல்லக்கூடிய நப்பினை பிராட்டி கோபிகை. அவள் நீலாதேவியுடைய அம்சமாக பிறந்தவள். பொறுமையே உருவாக தனுர்தராய வித்மகே சர்வசித்தியை சதீமகே என்று காயத்ரி திருமகளுக்கு, மகாதேவியை வித்மகே விஷ்ணுபத்தியை சதீமகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாது என்பது பெருமாளுடைய பிராட்டிக்கு. அப்படி பொறுமையே உருவாக இருக்கக்கூடிய தரை என்கிற தேவியும், மலர் மகளும் அழகான அகலகில்லேன் என்று எப்போதும் அவனுடைய மார்பிலேயே உறைந்து கொண்டிருக்கிற திருமகளும் அங்கேயே இருக்கிறார்கள். என்னுடைய மனதானது கருடன் பின்னாலேயே சென்று அங்கே அதை கண்ட காட்சியை கண்டவுடனே என் மனம் வெளியிலே வராமல் அங்கேயே லயித்திருக்கிறது. நான் மீண்டு வருவேனோ வரமாட்டேனோ தெரியவில்லையே என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. காரணம், கருடன் வேதஸ்வரூபம். வேதமே கருடனாக இருப்பதனால் கருடன் மூலமாக, வேதத்தின் மூலமாக பெருமாளை நாம் அடைய முடியும் என்பது ஒரு பொறுப்பு. அப்படி அசுரராட்சசர்களுக்கு அழிக்க வேண்டும் என்பதற்காக
நெருப்பு போல திருவாழியை கையிலே உடையவன், குளிர்ந்த துளசி மாலையை அணிந்து கொண்டிருக்கிறவன். அந்த பெருமாளானவன் மேலுலகத்தவர்கள் வந்து வணங்கும்படி ஏறி நடத்துகிற கருடன் மீது செல்லுகிறான். என்னுடைய தனிப்பட்ட மனமானது புல்லாங்குழை உடையவரான இடையரது மடப்பாவை என்றால் குணவதியாக இருக்கக்கூடிய நப்பினை பிராட்டியும், மண்மகளும் என்றால் பூமி பிராட்டியும், திருவும் என்றால் பெரிய பிராட்டியும் எப்போதுமே நிழல் போல் அவனுடையே இருக்க, அதை பார்த்து கொண்டு அவ்விடத்தை விடாமல் நான் நிற்கவுமோ என்னுடைய மனம், அல்லது திரும்பி வருமோ என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறான். நாயகனுடைய பிரிவாற்றாமைக்கு ஆற்றாக சமாதானமாக தோழி பேசியதை எடுத்துக்கொண்டு தோழிக்கு பதில் உரைப்பதான பாசனம் இது. அவன் பக்கல் போன என்னெஞ்சே மீண்டு வருமோ வராதே போய்விடுமோ என்கிறாள். ஆழ்வார்க்கு சேவை சாதிக்கிற பொருட்டு பெருமாள் கருடன் மேறி வந்து சேவை சாதித்துவிட்டு திரும்பி போனான். அப்படி கருடனுடைய பாக்கியமே பாக்கியம். எம்பெருமானுடைய காட்சி நமக்கு கனவிலும் கிடைப்பது அரிதாக இருக்கிற பொழுது இரவு பகல் பாராமல் எப்போதும் கருடன் அங்கேயே இருக்கிறானே, சுமந்து திருகிறானே, இந்த பரம பாகவதனுடைய பாக்கியம் நமக்கு இல்லாமல் போனதே என்று ஆழ்வார் கருதுகிறார். உடனே விருவருடைய திருவுள்ளம் அந்த கருடனுடைய பின்னேவே போகிறது. அவன் புகுந்த பரமபதத்தை நெஞ்சும் போகிறது. போன இடத்திலே பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் நப்பினை பிராட்டியாரும் மூவரும் எம்பெருமானுக்கு நிழல் போல இருக்கிறதை கண்டுவிட்டார். அந்த சேர்த்தியான அழகை அனுபவிப்பதை விட்டுவிட்டு மீண்டும் வர தோன்றுமோ, தோன்றுவது அருமை, அச்சேர்த்தி அழகை கண்டுவிட்டு அவ்விடத்திலேயே நின்று விடுமோ, அன்றி நாம் முதலாளியினிடம் நாம் போய் சேர்ந்து விடுவோம் என்று மீண்டும் என்னுடைய மனமானது என்னிடம் வந்து விடுமோ என்று ஆச்சரியமாக கேட்கிறார். அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சம் என்பதனை உற்று நோக்கினால் ஒரு சீரிய உள்ளுரை பொருள் கிடைக்கும். கருடன் வேதஸ்வரூபம், சிறந்த பிரமாணமாகிய வேதத்தையே நம்முடைய திருவுள்ளமானது நினைத்து கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தழல் போல் சினந்த அப்புள் என்பது பகைவரை அழிக்கவல்ல பராக்கிரமத்தை கூறுகிறது. அதுபோல அந்த வேத பிரமாணம் பரமிதங்களை அழிக்க வல்லது. எப்படி கருடன் மற்ற அசுரர்களையோ ராட்சசர்களை அழிக்க வல்லவனோ அதுபோல் வேத பிரமாணமானது மற்ற மத சாரங்களை, மற்ற மதங்களில் உள்ள துர்மதங்களை அழிக்க வல்லது. சக்கர தன்னால் கடவும் புல் என்பதனாலே சர்வ சுதந்திரனான அவன் பின்னோர் தொழுவதற்காக நின்று கொண்டிருக்கிறான். வேதம் என்கிற பிரமாண பலத்தாலேயே தேவர்கள் யாவரும் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அவர்களை பார்த்ததற்கு பின் சந்தேகம் வருகிறது. இந்த தேவிமார்கள் எம்பெருமானை நீங்காது இருப்பது போல நமக்கும் நித்திய யோகம் கிடைக்குமோ, அன்றி இன்னமும் மாறி மாறி பல பிறப்புகள் எடுக்க வேண்டிய நேருமோ என்று ஆழ்வார் கவலைப்படுகிறார். தன்னுடைய திருவுள்ளமானது வேதங்களிலே பிரவேசித்து அந்த பிரமாண மூலமான திருமாலை அனுபவிக்க தொடங்கியது என்பதை இந்த அனுபவம் மாறி போயிடுமோ, வேதத்தை கொண்டு அந்த பெருமாளை நாம் துதிக்கப் போகிறோம், துதித்து கொண்டிருக்கிறோம், அப்படி இது நியாயமாக நித்தியமாக நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சந்தேகமாக இருக்கிறதே என்று தான் அடைந்த இன்பம் நிலைத்து நிற்குமோ நிலைத்து நிற்காதா என்பது போல தலைவியானல் தன்னுடைய தோழிக்கு உரைத்ததால் பாசுரம். இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்க்கலாம். குழல் கோவல மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல் வனர்கண்டு நிற்குங்கொல் மீளுங்கொல் தன் ஆம் துழாய் அழல் போல் அடும் சக்கரத்து அண்ணல் விண்ணோர் தொழக்கடவும் தழல்போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தியல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.